உலகத்தில் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் வாழும்போது நன்றாக வாழ்ந்து மரித்து போக வேண்டும். அந்த வகையில் மனித இனம் மிகவும் விசேஷமான ஒரு இனம். இந்த மனித இனம் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நாம் உலகத்தில் வாழ்ந்து பலருக்கு நன்மைகள் செய்து நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து உலகத்தில் மரித்து போக வேண்டும். இதை கண்ணதாசன் இயேசு காவியத்தில் ஒரு அழகான பாடல் ஒன்று தந்திருக்கிறார். கொலை செய்தால் நரகம் என்று முன்னோர் சொன்னார், கொடிய செயல் அனைத்துக்கும் மரணம் உண்டு, நிலையில்லா சொல்லாலே பிறரை ஏசி நெஞ்சத்தை சுடுவாருக்கும் நரகம் கிட்டும், மலை போன்ற உறவினரை தூற்றினாலும் மாண்புடைய நண்பன் மேல் பழி சொன்னாலும் உலைக்கூட நரகம்தான் அமைந்திருக்கும், இது உண்மை இது உண்மை என்றார் இயேசு. அதாவது உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் கொலை செய்யாமல் உலகத்தில் வாழ வேண்டும், கொடுமையான செயல்கள் செய்யாமல் உலகத்தில் நாம் இருக்க வேண்டும். கொடுமையான செயல்கள் என்பது திருட்டு, பொய், விபச்சாரம், கொலை, குற்றம் இதெல்லாம் நம்ம தினம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று செய்யும்போது ஒன்றுக்கு தகுந்த மாதிரி இறைவன்கிட்ட நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை கிடைத்ததும் இல்லாமல் நம்ம பாவத்தை செய்து சீக்கிரமே உலகத்தில் அதிக நாட்கள் உலகத்தில் நம்ம வாழ முடியும், சீக்கிரமே உலகத்தில் மரித்து போகிறோம். இதற்கு நம்ம நல்ல ஒரு சான்றாக நம் உலகத்தில் வாழ்ந்து நாம் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக கொலை செய்யாமல் உலகத்தில் வாழணும். கொடுமையான செயல்கள் செய்யக்கூடாது. நிலையில்லா சொல்லாலே பிறரை ஏசி, நிலையில்லா சொல்லால் மற்றவங்களை திட்டக்கூடாது, மற்றவங்கள நம்ம ஏசக்கூடாது. மற்றவங்கள திட்டும்போது அவங்க என்னன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டு அவங்க பாதிக்கப்படும் போது அந்த பாவம் நம்மளை சும்மா விடுவதில்லை. அதனால் நிலையில்லா சொல்லாலே பிறரை ஏசி நெஞ்சத்தை சுடுவாருக்கும் நரகம் கிட்டும், மலை போன்ற உறவினரை தூற்றினாலும் மாண்புடைய நண்பன் மேல் பழி சொன்னாலும் உண்மையான உறவினரை நாம் திட்டக்கூடாது. உண்மையான உறவை நம்ம அறுத்து விடக்கூடாது. உண்மையான உறவு மீது நம்ம பழி சுமத்தக்கூடாது. உண்மையான நண்பன் மீது பழி சுமத்தக்கூடாது. உண்மையான நட்பை நம்ம உண்மையான அன்பு உயிரை விட மேலானது. உண்மையான அன்பை உலகத்தில் வாழ்ந்து நம் பறைசாற்ற வேண்டும். யாவரையும் நம்ம எளிதாக எடுத்துக்கொண்டு யாரும் மனதும் நம்ம புண்படுற அளவுக்கு உலகத்தில் வாழக்கூடாது என்பதற்கு சான்றாக கண்ணதாசன் பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. அது இயேசு காவியத்தில் இயேசு சொன்ன அறிவுரைகள் அவர் கவிதையாக தன்னுடைய இயேசு காவியத்தில் தந்திருக்கிறார் கண்ணதாசன். ஒரு மனிதன் அப்படி இருக்கின்ற அந்த இலக்கியத்தை நாம் பார்த்து நம்ம மனிதர்கள் அனைவரும் நம்ம இனி வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் உலகத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களில் ஒரு பாடலை அவர் அழகான முறையில் எழுதியிருக்கிறார். அந்த பாடலின் வரிகள்: பாவம் என்ற பல்லறைக்கு பல வழி, என்றும் தருமதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்.